ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லவ் கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனுக்கு ஒரு ரியூனியன் ஒரு ரீகன்ஸ்ட்ரேஷன் பாசிபிள் ஆகும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரக்கோட் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோர்ட் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. வேறு இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Justice, Seven of Swords, Nine of Swords, Ace of Cups, Strength, Nine of Wands, Ace of Swords, Five of Swords, Three of Pentacles, Star, Four of Swords, Ten of Wands. Okay. Bottom of the deck, Queen of Pentacles. Ace of Pentacles, Four of Wands, Four of Swords, Magician, Three of Swords, Nine of Pentacles, Knight of Cups, Hierophant, Eight of Swords, Death, Devil, Ten of Swords, Emperor. Okay, thank you so much universe, thank you so much. ஓகே, ஸோ இன்றைக்கி அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லவ் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் நீங்கள் லவ் பண்ண போஸ்ட் கிடையாது ஒரு ரீகன்ஸ்லேஷனோ ரியூனியனோ பாசிபிள் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்டர்ஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெசனேட் ஆகுதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க எதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் கேட்டிங்க அப்படின்னா, ஸோ வீடியோ பார்க்குறவங்க கரண்ட் சுச்சுவேஷனில் செல்ஃப் லவ் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு ஒரு பர்சன் மேலே. ஏன் அப்படி கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலி நீங்கிறது பக்கா லாயலான ஒரு கேரக்டர் ஆகும், ஸ்டேபிளான ஒரு கேரக்டர் ஆகும், கிரவுண்டடான ஒரு கேரக்டர் ஆகும். ஒரு பர்சனை நம்ம மனசுக்குள்ள நினச்சிட்டோம் அப்படின்னா எத்தனை ஸ்ட்ரகிள்ஸ் வரட்டு, எவ்வளோ என்ன சொல்கிறது, விட்டுட்டு போகிறதுக்கோ மூவ் ஆன் ஆகிறதுக்கோ 1008 சுச்சுவேஷன் வந்த பிறகு இந்த ஒரு பர்சன் நீங்கள் ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு, ஓகே இவரை வேணுங்கிற ஒரு தாட்டோட ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு ஒருத்தவங்களுக்காக வெயிட் பண்ணுற ஒரு கேரக்டராக நீங்கள் இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் 110% எஃபோர்ட் கொடுத்துட்டு, அது மட்டும் இவருக்கு ஃபினான்ஷியலி நிறைய பணமும் கொடுத்துருங்க, ஹெல்ப் பண்ணுறோம், எல்லா எஃபோர்ட்டும் கொடுத்துட்டு. உங்களை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா, இப்போ நான் நார்மல் மனுஷங்க மாதிரி கிடையாது. இப்போ நானுங்கிறது லாயல் ஆகும், நானுங்கிறது ஸ்டேபிள் ஆகும். நான் ஆக்சுவலி நான் உண்மையாக இருக்கிறேன் இந்த ரிலேஷன்ஷிப்பில். உண்மையாக இருக்கிற பட்சத்தில் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிளாரிட்டி, ஒரு கமிட்மெண்ட் எனக்கு வேணுங்கிற ஒரு தாட் உங்களுக்கு உண்டு. எத்தனையோ வாட்டி ஓப்பனாக நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலி இந்த ஒரு போஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பக்காவாக சீட் பண்ணுறது, எத்தனை பேருக்கு சீட்டிங் பண்ணுறோன்னு எனக்கு தெரியல. அப்படி இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி உங்களை சீட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், யாருக்கு தெரியாது
தெரியாமல் நம்ம எங்கேயாவது போய் தூர இடத்துல போய் வாழலாம், இல்லைங்க யாருக்கு தெரியாமல் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், இல்லைங்க கட்டாயம் நான் அவங்க கூட லைஃப் லாங் வருவேன். ஸோ அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட் இவர் உங்களுக்கு கொடுத்துட்டு அது ட்ரூவான ஒரு விஷயமாகும். பட் இந்த ஒரு பர்சன் சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டும் உண்டு. உங்களை மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்லிவிட்டு இவர் உங்களை சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். இது எத்தனை பேருக்கு உண்மையான விஷயத்தில் அப்படி இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது உண்மையான விஷயம். ஓகே, കാരണം இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி உங்களுக்கும் பயங்கர கோவம் உண்டு. ஏன்னா மேபி இந்த ஒரு பர்சன் உங்களை ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஒன்று கட்டாயம் நான் மேரேஜ் பண்ணிப்பேன், நம்ம ஃப்யூச்சரில் மேரேஜ் பண்ணிக்கலாம், நம்ம சேர்ந்து வாழ்ந்துக்கலாம், இல்லைங்க யாருக்கு தெரியாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகலாம், இல்லைங்க யாருக்கு தெரியாமல் நம்ம மேரேஜ் பண்ணிக்கிறேன், இவர் ஒரு வாக்கு கொடுத்துட்டு உண்டு, லாஸ்ட் அது சீட்டிங்கும் பண்ணிட்டு ஓடிட்டு உண்டு. ஓகே, கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பை டெத் ஆக்கிட்டு போயிட்டு டெத் ஆக்கிறதுக்கு ரீசன் கேட்டிங்க அப்படின்னா இதில் 2 விஷயம் இருக்குது. ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மேபி இந்த ஒரு பர்சன் ஹையர் பொசிஷனில் ஒர்க் பண்ணுற கேரக்டராக இருக்கலாம், இவருக்கு இல்லைங்க ஃபேமிலி வைஸ் இவருக்கு ஹையர் ஃபேமிலியாக இருக்கலாம், இவருக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் உண்டு, இல்லைங்க சொசைட்டி முன்னாடி ஃபேமிலிக்கு ஒரு நல்ல நேம் உண்டு. இவருக்கு ஆக்சுவலி நேமுங்கிறது இம்பார்ட்டன்ட். இவருக்கு மேபி ஹையர் பொசிஷனில் ஒர்க் பண்ணுற ஒரு கேரக்டர்னால இவருக்கு எப்போவுமே இவரோட அண்டரில் கொஞ்சம் பேர் இருக்கலாம். 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருக்கலாம், காஸ்ட் ரிலீஜன் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், அப்போ காஸ்ட் ரிலீஜன் டிஃப்ரென்ஸில் இருக்கலாம். ஸோ அது இல்லைங்க இவருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். இதனால் இந்த ஒரு பர்சன் என்ன சொல்கிறது ரிலேஷன்ஷிப்பை வேணான்னு போயிட்டு உண்டு. இன்னொரு ரீசன் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஓகே மேபி இவர் மேரிட் ஆன ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க சிங்கிள் பேரண்டாக இருக்கலாம். 2 விஷயம் தான். ஒன்று வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இவர் உங்களை விட்டு போயிட்டு உண்டு. அப்படி இல்லை அப்படின்னா ஃபேமிலி என்ன சொல்லணும், சொசைட்டி என்ன சொல்லணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஊர் என்ன சொல்லணும், ஊரில் இருக்கிற மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு பர்சன் ஓவர் திங்கிங் பண்ணி டெத் ஆக்கிட்டு போயிட்டு உண்டு. ஏன் அப்படின்னா லாஸ்ட்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் நீங்கள் கேட்ட ஒரு விஷயங்கிறது கமிட்மெண்ட் ஆகும், ஸ்டெபிலிட்டி ஆகும், கிளாரிட்டி ஆகும். இவர் ஒரு கட்டம் வரைக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போயிட்டு உண்டு. ஓகே 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 நான் தந்துடலாம் இன்றைக்கி இல்லைங்க நாளைக்கு நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், இன்றைக்கி 6 மந்த் கழிஞ்சு மேரேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் ஏன்னா இவரை பொறுத்த மட்டும் சரி ஓகே ரிலேஷன்ஷிப் போகிறது வரைக்கும் போட்டு எவ்வளோ தூரம் நம்மளால் எவ்வளோ தூரம் உங்களை சமாளித்து உங்கள் மைண்டை டைவெர்ட் பண்ணி கொண்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம கொண்டு போகணும் ஒரு தாட்டோடு அந்த பர்சன் கொண்டு போயிட்டு உண்டு. இவர் ஒரு கட்டத்தை நீங்கள் ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு உண்டு. கட் அண்ட் ரைட்டாக எனக்கு பதில் சொல்லு, என்ன ஆன்சர்? நான் எங்கே இந்த ரிலேஷன்ஷிப்பை நிற்க மாட்டேன், எனக்கு வீட்டில் அலைன்ஸ் வந்துட்டுருக்குது, இல்லைங்க எனக்கு வேறு எனக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நான் எதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்கணும்? நீ என்னை எத்தனை தூரம் நீங்கள் ஏமாற்றுவேன்? இதுக்கு மேலே என்னால் ஏமாற்றுறது தாங்கிக்க முடியாது. உண்டா இல்லையா உண்மையாக சொல்லிட்டேன். நீங்கள் ஒரே பிடியாக இருந்தனால இவர் பக்காவாக ப்ளான் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை ஓகே இதுக்கு மேலே நான் இந்த ரிலேஷன்ஷிப் நின்றுட்டு காரியம் இல்லை, நைஸாக கொண்டு போகலான்னு பார்த்தேன். பட் இங்கே நீ ஸ்ட்ராங், உனக்கு தேவை கமிட்மெண்ட், என்னால் கமிட்மெண்ட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா உங்களோட பெட்டராக இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. அப்படி இல்லைன்னா இவரோட சொசைட்டி ஃபேமிலி கல்ச்சர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணாத ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஓகே, அப்போ எதையோ ஓவர் திங்கிங் பண்ணி இப்படி என்ன மாதிரி இவர் ஓவர் திங்க் பண்ணிட்டு எந்த மாதிரி உங்களை வந்து ஏமாற்றிடணும் அப்படின்னா, எனக்கு ஃபினான்ஷியல் இஷ்யூ இருக்குது, கரியர் இஷ்யூ இருக்குது, எனக்கு வேலை சரியில்லை, அது சரியில்லை, எல்லாமே என்ன ஃபேமிலி தான் எனக்கு பார்த்துட்டு இருக்குது, இப்போ நம்ம என்ன மேரேஜ் பண்ண எனக்கு எப்படி சப்போர்ட் கிடைக்கும், நான் நீங்கள் ஒன்றை விட்டு வெளிநாட்டுக்கு போகிறேன், நான் அப்படி இப்படி உங்களை ஏமாற்றிட்டு ஓவர் திங்கிங் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை இந்த ஒரு பர்சன் ஒன்றுலாம் ஆக்கிட்டு டெத் ஆகிட்டு காரணம் ரிலேஷன்ஷிப் டெத் ஆகும் நோக்கான சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி 17 வாரங்கள் இருக்கலாம், 17 நாட்கள் இருக்கலாம், எனக்கு 17 மாதங்கள் வரைக்கும் இருக்கலாம், ஒரு சிலவனுக்கு 1 இயர்ஸ் இருக்கலாம், ஒரு சிலவனுக்கு அக்டோபர் மந்தாக இருக்கலாம். ரிலேஷன்ஷிப் காரணமே டெத் ஆகிட்டு உண்டு. காரணம் நீங்களும் நோக்கான சுச்சுவேஷனால உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரீயூனியன் உண்டா, ஒரு ரீகன்ஸ்ட்ரேஷன் பாசிபிள் ஆகுமான்னு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். ஓகே, ஸோ கரண்ட் ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டராகும், கண்ட்ரோலிங்கான ஒரு கேரக்டராகும். நார்மலாகவே இந்த ஒரு போஸ்டோட கேரக்டர் வந்து எல்லாரையும் கண்ட்ரோல், அது ஃபேமிலியாக இருக்கட்டும் எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணி வைக்கிற ஒரு கேரக்டராகும். கொஞ்சம் செல்ஃப் டிஃபரன்ஸில் ஒரு கேரக்டர் நம்ம சொல்லலாம், கண்ட்ரோலிங்கான ஒரு கேரக்டராகும். கரண்ட் இவர் ஈகோலையும் ஆட்டிடியூட்லேயும் ரிலேஷன்ஷிப்பை நிற்கிறாரு நம்ம சொல்லலாம். பட் இவரோட ஆக்சுவலி இவர் சாரி ஃபீல் பண்ணுறாரு, சாரி எல்லாம் இவர் கரண்டி ஒரு பவுண்டரி உங்ககிட்ட செட் பண்ணி வச்சுட்டு காரணம் என்னென்னா மேபி நீங்கள் 2 பேரும் சேம் ஒர்க் பிளேஸில் உள்ள ஒரு கேரக்டராக இருக்கலாம். கரண்ட்லி உங்ககிட்ட ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு என்ன அப்படின்னா யாரோ இவருக்கு நெகட்டிவ் தாட்ஸ் கொடுத்துருண்டு. ஓகே, நீ வந்து நைஸாக எஸ்கேப் ஆகிடு, நீ இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போன அப்படின்னா கட்டாயம் கமிட் பண்ணி கொடுக்குற மாதிரி ஆயிரும், நைஸாக எஸ்கேப் ஆயிடும். யாரோ இவருக்கு இனி இந்த ரிலேஷன்ஷிப்பில் கான்டாக்டோ கம்யூனிகேஷனோ நீ வச்சுக்காத, டோட்டலாக நீ வந்து விலகிடு. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் கரெக்டாக ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குற சுச்சுவேஷன் ஆகிடும். யாரும் இவருக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் கொடுத்துருந்து இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் யாரோட பேச்சை கேட்டு இவர் கரண்ட் உங்ககிட்ட ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு. ஸோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் லாயல்னு தெரியும், நீங்கள் வந்து ஸ்டேபிள்னு தெரியும், கிரவுண்டட்னு தெரியும்,
இவருக்காக நீங்கள் இத்தனை வருஷம் காத்திருப்பீங்கன்னு இவருக்கு தெரியும். பட் இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் இனி நான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கான்டாக்ட் ஒரு கம்யூனிகேஷனை கொண்டு வந்தேன் அப்படின்னா அது கமிட்மெண்ட்டில் போகும். பட் என்னால் கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது. அதனால் இவர் உங்ககிட்ட ஸ்ட்ராங்காக ஒரு தேர்ட் பார்ட்டியோட பேச்சு கேட்டு நீங்கள் உங்களை பற்றி யார்கிட்ட அடிக்கடி ஷேர் பண்ணியிருக்கலாம். ஓகே. ஸோ ரெண்டு பேரும் பிளான் பண்ணி ரிலேஷன்ஷிப்பே டெத் ஆக்கிட்டு கரண்ட் உங்ககிட்ட ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு எனக்கு என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் இம்பார்ட்டன்ட். ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து என்ன டாமினேட் பண்ணுது கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா எனக்கு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தேவையே கிடையாது. என்ன கண்ட்ரோல் பண்ணதுக்கு இந்த வேர்ல்டில் யாருக்கும் ரைட்ஸும் அதிகாரமும் கிடையாது. நான் எப்படி இருக்கணும், நான் யாரை மேரேஜ் பண்ணிக்கணும், என் லைஃப்பில் யார் என் கூட இருக்கணும் டிசைட் பண்ணது நானாகும். பட் என்னை வந்து ஒருத்தவங்க ஃபோக்கஸ் பண்ணி ஒருத்தவங்க கட்டாயப்படுத்தியோ கண்ட்ரோல் படுத்தியோ என்னை வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு வர முடியாது. எனக்கு என்னோடய செல்ஃப் ரெஸ்பெக்ட் இம்பார்ட்டன்ட். எனக்கு என்னோடய நேம் இம்பார்ட்டன்ட். எனக்கு என் ஃபேமிலி இம்பார்ட்டன்ட். எனக்கு 4 பேர் எனக்கு மதிக்கணும். ஓகே. நான் உங்களை மேரேஜ் பண்ணிட்டார் அப்படின்னா இவருக்கு மேபி நேம் ஏதாவது டேமேஜ் ஆகுமா இருக்கும். ஓகே. ஸோ அதனால் எனக்கு ஒன்றை காட்டிலும் இந்த ரிலேஷன்ஷிப்பை காட்டிலும் எனக்கு என்னோடய நேமாக இம்பார்ட்டன்ட். 4 பேர் என்னை வந்து நீங்கள் என்னென்னு சொல்கிற அளவுக்கு நான் அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போக மாட்டேன். அந்த ஒரு தோட்டோட கரண்ட்லி ஒரு பவுண்டரி செட் பண்ணி எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் இனி கால் பண்ண போகக்கூடாது, மெசேஜ் பண்ண போகக்கூடாது. எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பே வேணாம். ஒரு ஈகியும் ஆட்டிட்டு இவர் உங்களுக்கு பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுட்டு இல்லைங்க உங்ககிட்ட ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு கரண்ட்லி நீங்களும் செல்ஃப் லெவலில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு. காரணம் ஒரு மனுஷனுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது 110% எஃபோர்ட் கொடுக்கும்போதே இவனுக்கு ஒன்றும் புரியலை. அப்போ மறுபடியும் நம்ம என்ன கான்டாக்ட் பண்ணுறனாலையோ கால் பண்ணனால மெசேஜ் பண்ண ஒன்றும் புரிய போகிறது கிடையாது. கடைசி வரைக்கும் அவன் பிடிச்ச மொழிக்கு 3 கால் இருப்பான். இல்லைங்க அவனோட ஈகோ ஆட்டிட்டு நிற்பான். இல்லைங்க அவன் நினைக்கிற காரியம் மட்டும் நடக்கணும்னு நினைப்பான். பட் ஒரு நாள் எனக்கு மனசில் ஆசைகள் இருக்கும், ஃபீலிங்ஸ் இருக்கும், எமோஷன் இருக்கும். அது ஒரு நாள் அவனுக்கு மனசிலாக போகிறதும் கிடையாது. அவங்கள பொறுத்த மட்டும் அவங்களுக்கு அவங்க காரியம் நடக்கணும். அவங்க செல்ஃபிஷ்ங்கிறத மனசிலாக்கிட்டு நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே. இனி இந்த ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் கொடுத்து ஒரு காரியமும் இல்லை. ஏன்னா அவரை பொறுத்த மட்டும் அவன் நினைக்கிறது நடக்கணும். என்னை பொறுத்த மட்டும் நான் நினைக்கிறது நடக்கணும். ஓகே. மொத்தத்தில் இது ஒன்றும் சரி வராது. ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் உங்களை ஃபோக்கஸ் ஆகிட்டு விட்டு ஓகே ஒரு உங்களோட டிசைன்ங்கிறது ஒரு கமிட்மெண்ட்டு. பட் அது கிடைக்கலன்னு சொல்லும்போது ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. இது மாதிரி ஏற்கனவே இத்தனை வருஷம் பேக் பண்ணியாச்சு, ஒன்றும் கிடைக்கல. மறுபடியும் பேக் பண்ண போகிறோம். இல்லை இப்போ என்ன கிடைக்க போகுது? ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. கமிட்மெண்ட் கொடுத்தா நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்கலாம், இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வந்துடலாம். பட் மைண்ட் வைஸ் மனசு வைஸ் எனக்கு அதனால ஒரு ஃபீலிங்ஸோ எமோஷனோ வலியோ வேறு இருக்கக்கூடாது. என்ன நான் ஹீல் பண்ணிக்கணும், என்ன சரி பண்ணிக்கணும். ஏன்னா எனக்கு அவன் கமிட்மெண்ட் கொடுக்காம அவன் சீட்டிங் பண்ணிட்டு போயாச்சு. மறுபடியும் இவன் கமிட்மெண்ட் கொடுப்பா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா மென்டலி ஃபிசிக்கலி நான் ஸ்ட்ரெஸ் ஆவேன், நான் டிப்ரெஷன் ஆவேன். எனக்கு ஒரு லைஃப் இருக்குது, எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது. ஓகே. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் எனக்கு ரிலேஷன்ஷிப்பை விட்டு அவன் டெத் ஆகிட்டு மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டு இதனால் எனக்கு ஒரு பெயின் வரக்கூடாது. கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃபில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, அடிச்சு போச்சு நீங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறீங்க நம்ம சொல்லலாம். கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த வைப்ரேஷன் இருக்கிறீங்க அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். என்னதான் வெளியில் ஈகோவே ஆட்டிடியூடையும் வச்சு இந்த ஒரு பர்சன் பிஹேவ் பண்ணாலும் ஓப்பனாக சொல்லப்போனால் இவர் சாரி ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா ஒரு ரிலேஷிப்பில் ஒருத்தவங்க நம்ம நிற்கிறோம், 2 பேரோட மனசு 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். அந்த ரிலேஷிப்பில் நீங்கள் கொடுத்த கேரிங்காக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், பாசமாக இருக்கட்டும், ஸ்நேகமாக இருக்கட்டும், இவருக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே இவருக்கு தெரியும். பட் இவர் கண்டினியூஸாக கமிட்மெண்ட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணனால இவர் ஒரு கட்டத்தில் இந்த ரிலேஷன்ஷிப்பை டெத் ஆகிட்டு போயிட்டு இல்லைங்க சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு இவரை பொறுத்த மட்டும் கமிட்மெண்ட் கொடுக்குற ஐடியா இவருக்கு இல்லை ஆக்சுவலி. ஓகே. மேபி கமிட்மெண்ட் கொடுக்கலாம்ங்கிறது ஒரு ப்ராமிசஸ் இவர் பண்ணிட்டு உண்டு. போய் வார்த்தைகள் இவர் சொல்லிட்டு உண்மையான விஷயம். ஓகே. பட் கரண்ட் இவருக்கு எல்லாமே தெரியும். நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நின்றுருக்கோம். அந்த ஒரு போஸ்டோட அந்த ஆயிரம் ஒரு கேரக்டர் நமக்கு தெரியும். இப்படி ஒரு ட்ரூவான ஒரு போஸ்டர் நம்ம சீட்டிங் பண்ணிட்டு போயிருக்கோம். கரண்டி நம்ம பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுட்டு இல்லைங்க கரண்டி நம்ம ஈகோன்னு ஆட்டிட்டு நிற்கிறோம். பட் இவர் ஓப்பனாக சொல்லப்போனால் சாரி ஃபீல் பண்ணுறாரு. தப்பு ஃபுல்லாக ஏமால அதை இப்போ நான் அதை இப்போ தப்பு ஏமான்னு இப்போ எக்ஸ்பிரஸ் பண்ண போனேன் அப்படின்னா மறுபடியும் கமிட்மெண்ட்டில் போயிடும். ஓகே. இனி எனக்கு என்ன பண்ணுறது, இனி எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. அதனால சாரி ஃபீல் பண்ணுறாரு. இவரோட தப்பை இவர் ரியலைஸ் பண்ணி பார்க்குறாரு. இருந்தாலும் ஆள் பவுண்ட்ரி. ஓகே. இனி ஆள் அங்கோட்டு வந்தா அப்படின்னா கமிட்மெண்ட்டோட தான் வரணும். ஆளுக்கு கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது. அதனால பவுண்ட்ரி. நீங்கள் கமிட்மெண்ட் கேட்கல அப்படின்னா ஆள் நாளைக்கே ஓடி வந்தாகும். ஓகே. ஓகே. கரண்டி சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். இவருக்கு என்னதான் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நோ கான்ட் சுச்சுவேஷன் ஆனாலும் இவருக்கு உங்கள் மேலே இருக்குது ஃபிசிக்கல் அடிக்ஷன் உண்டு. ஓகே. நீங்கள் முன்னாடி ரிலேஷன்ஷிப்பில் ஃபிசிக்கலாக நீங்கள் இன்டிமேஷன் ஆகிருந்தீங்க, ஃபிசிக்கலாக பேசியிருந்தீங்க, படிக்கிருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு அடிக்ஷன் இப்பவும் இவருக்கு உங்கள் மேலே உண்டு. ரிலேஷன்ஷிப் நோ கான்ட் ஆகிட்டு உண்டு, டெத் ஆகிட்டு உண்டு. பட் இவருக்கு இப்பவும் உங்கள் கூட இருக்கிற அந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் குறைஞ்சிட்டோன்னு நம்ம சொல்லலாம். ஓகே.
பட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் ஹாப்பியாக ஒன்றும் கிடையாது. இவருக்கு ஒவ்வொரு நாளும் இவருக்கு மனசுக்குள்ள ஒரு விஷயம் உண்டு. என்ன இருந்தாலும் இந்த ஒரு பர்சனுக்கு ஒருபோதும் நான் ஜஸ்டிஸ் கொடுத்துட்டேன்ல. அவங்க கமிட்மெண்ட் கேட்டாங்க. பட் கடைசி வரைக்கும் நான் கமிட்மெண்ட் நான் பண்ண ஒரு விஷயங்கிற ராங்குங்கிற ஒரு ரியலைசேஷன் அவருக்கு உண்டு. அப்படி நம்ம தேவை நம்ம வார்த்தைகளை விடாமல் இருந்திருக்கணும். ஸ்டார்டிங்கில் என்னால் முடியாது, இதுதான் என்னோட சுச்சுவேஷன், நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு டைம்லேயே சொல்லியிருக்கணும். பட் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கலான்னு சொன்னனால தான் அவங்க எத்தனை நாள் நமக்காக வெயிட் பண்ணாங்க. அவங்க கொடுத்த ஒரு கேராக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், ட்ரூ. ஓகே. பட் அந்த ஒரு பர்சனுக்கு ஒருபோதும் நான் ஜஸ்டிஸ் கொடுத்துட்டு இன்ஜஸ்டிஸாக நான் பிஹேவ் பண்ணிட்டு உண்டு. இவருக்கு அந்த ஒரு தாட் உண்டு இவருக்கு மைண்டுக்குள்ளே. ஓகே. சீட்டிங் பண்ணிட்டு உண்டு. பட் இவர் திரும்பி பார்க்குறாரு. உங்களை பார்க்காமலாம் கிடையாது. அடிக்கடி உங்களை பற்றி பார்த்துட்ருக்கலாம், சேசிங் பண்ணிகிட்ருக்கலாம். நீங்கள் என்ன நடக்குது உங்கள் லைஃப்பில், இப்போவும் அதே அட்டாச்மெண்ட் நீங்கள் இருக்கிறீங்களா, இன்னைக்கு இப்போவும் அவர் நினச்சிட்ருக்கிறீங்களா, அந்த ஒரு தாட் இவருக்கு உண்டு. ஒரு கியூரியாசிட்டி இப்போவும் அவரோட மைண்டில் உண்டு. இவர் ஆக்சுவலி ஓப்பனாக சொல்ல போனால் கரண்ட் இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. கரண்ட் இவரோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண சப்ரெஸ் ஆகும். இவர் ஒரு நாட்கள் போக 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 இப்போ ஒருத்தவங்களுக்கு ஆத்மார்த்தமான ஸ்நேகம் உண்டு. ஓகே, இந்த ஒரு பர்சனுக்கு உங்கள் மேலே ஆத்மார்த்தமான ஸ்நேகம் உண்டு. அது உண்மையான விஷயமாகும். பட் ஆள் சொசைட்டி ஓரியன்ட் பர்சன் ஆகும், ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன் ஆகும். ஆள் பக்கா ப்ராக்டிக்கல் எமோஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கேரக்டர் கிடையாது. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இவர் கொஞ்சம் செல்ஃப் இண்டிபெண்டான ஒரு கேரக்டர், ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டர். அவர் நினைக்கிற ரீதிக்கு காரியம் நடக்கணும்னு ஒரு கேரக்டர், அவரை நினைக்கிற மாதிரி எல்லாம் கொண்டு போகணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே. பட் ஓப்பனாக சொல்ல போனால் இவருக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன் உண்டு. அது அன்கண்டிஷனல் லவ் ஆகும், ஓவர் ஃப்ளோவிங் ஆஃப் லவ் ஆகும். பட் அதை ஒருபோதும் உங்ககிட்ட காட்டிட்டு இல்லை. ஏன்னா அதை காட்டிட்டாங்க அப்படின்னா இவருக்கு ஷோராக கமிட்மெண்ட் கொடுக்குற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ அதனால் வெளியில் ஈகோயும் ஆட்டிடியூடையும் காட்டிட்டு ஒருபோது இவரோட ட்ரூ ஸ்நேகத்தை இவர் உங்ககிட்ட காட்டிட்டு இல்லை. பட் இவருக்கு ஓப்பனாக சொல்ல போனால் இவருக்கு உங்கள் மேலே இருக்க ஸ்நேகம் அன்கண்டிஷனல் லவ். இது எத்தனை பேருக்கு ரெஸ்பெக்ட் ஆகுன்னு எனக்கு தெரியல. பட் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா இவருக்கு உங்கள் மேலே ஸ்நேகம் உண்டு. ஓகே. கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு உண்டு. ரிலேஷன்ஷிப் நோ காரியத்தில் போயிட்டு உண்டு, டெத் ஆகிட்டு உண்டு. கரண்ட்லி நீங்களும் செல்ஃப் லவ்வில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு உண்டு. இவருக்கு மனசிலாகுது இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆனாலேயோ டெத் ஆனாலே உங்களுக்கு ஒரு பெயின் இல்லைங்கிற ஒரு விஷயம் இவருக்கு மனசிலாகிட்டு உண்டு. ஏஸ் தப்பு ஃபுல்லாக நம்ம மேலே. ஓகே. தப்பு ஃபுல்லாக நம்ம மேலே அவங்களே சொல்லிட்டு ஒரு காரியமும் கிடையாது. நம்ம ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு போகணும், சீட்டிங் பண்ணணும். அதனால அவங்களும் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே. அந்த ஒரு தாட் இவருக்கு உண்டு. கரண்ட் இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. ஏன்னா இவர் உங்களை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்க. இவரை விட பயங்கரமாக கெரியர் வைஸ் க்ரோ பண்ணிகிட்ருக்கலாம், ஃபினான்ஷியல் வைஸ் க்ரோ பண்ணிகிட்ருக்கலாம். அடித்து பொடிச்சு என்ஜாய் பண்ணுறீங்க, சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிங்க. இவரை குறித்து உங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இல்லாத மாதிரி நீங்கள் வெளியே காட்டிக்கலாம். எஸ், நீங்கள் இப்போ வெயிட்டிங் ஆகும். வந்தால் கமிட்மெண்ட்டோட வாயிலிங்க லைஃப்பில் வந்துடாது. நீங்கள் லாயல் ஆகும், ஸ்டேபிள் ஆகும். ஓகே. பட் நீங்கள் வெளியே காட்டிக்கலாம், அது உங்களோட சக்ஸஸ் ஆகும். ஓகே. நீ இல்லாட்டாலும் ஐ எம் வெரி ஹாப்பி. உன்னை நம்பி நான் இல்லை, உன்னை டிபெண்ட் பண்ணி நான் இல்லை. நீ என் லைஃப்பில் எனக்கு வந்து ஆக்சுவலி கரண்ட்லி நீங்களும் ப்ராக்டிக்கலாக மாற தொடங்கிட்டு உண்டு. ஓகே. எமோஷனலாக காட்டி தான் ப்ராக்டிக்கலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு உண்டு. எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்க போகிறோம் அப்படின்னா இன்னும் 1 or 2 years அந்த ரிலேஷன்ஷிப் பண்ணினா எனக்கு ஒன்றும் கிடைக்கல. இன்னும் நிற்க போகிறனால எனக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை. அதனால் எனக்கு இந்த யூஸ் இல்லாத ரிலேஷன்ஷிப்பில் நான் எதுக்கு நிற்கணும், அந்த ஒரு தாட்டுக்கு நீங்களும் வந்துட்டு உண்டு. இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. ஹார்ட் பிரேக் ஆனதுக்கு காரணம் என்னென்னா இவரோட ஃபீலிங்ஸ் எமோஷன் எல்லாம் உள்ளுக்குள்ளே சப்ரெஸ் பண்ண அவருக்கு ஒரு பெயினாக வந்துட்டு அவருக்கு. ஓகே. மேபி இவர் டவுனாக இருக்கக்கூடிய ஒரு டைம்லையோ, இல்லைங்க உங்களை பற்றின ஒரு நேம் பார்க்கக்கூடிய ஒரு டைம்லையோ, இல்லைங்க சினிமாஸில் நல்ல சாங்ஸ் போடக்கூடிய ஒரு டைம்லையோ ஏதோ இவருக்கு உங்களை பற்றின ஒரு தாட்ஸ் வரும், உங்களை பற்றின அந்த ஃபீலிங்ஸ் வரும், எமோஷன் வரும். இல்லைங்க உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுத்துட்டு இல்லையா அந்த ஒரு தாட் வரும். அப்படி வரக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு அந்த இடத்துல ஒரு பெயின் வரும். ஒப்பனஸ்டப்பில் நைட் இவர் தூக்கம் இல்லை. ஓகே. நைட்டு ஒரு துளி கூட இவர் தூங்கிட்டு இல்லை நம்ம சொல்லலாம். டெம்பரரி தான் மாறிக்கும். என்னதான் மனுஷன் வந்து பகலை வந்து அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடி வேலை செஞ்சு மைண்டை டைவெர்ட் பண்ணி பிஸியாக்கி வச்சுருந்தாலும் நைட்டு உறக்கம் போகும்போது நம்ம மனசாட்சி உறங்க விடான்னு சொல்கிற மாதிரி நைட்டு கண்ணை மூடி தூங்கக்கூடிய ஒரு டைமில் இவரோட ஃபேஸில் அவங்க தாட்ஸ் வந்து நிற்கும். இவரோட மைண்ட் உங்களோட ஃபேஸ் வந்து நிற்கும். அப்போ உங்களை பற்றி ஒரு தாட்ஸ் வரும்போது நம்ம இதுக்கு இந்த மாதிரி ஈகோஸ்டிக்காக இருக்கும். நம்ம ஈகோவே ஆட்டிடியூடே வச்சு நல்ல ஒருத்தவங்களை நம்ம பிரேக் பண்ணிட்டு போயிட்டோம், இல்லைங்க நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம டெத் ஆக்கிட்டு போயிட்டோம், நம்ம ஒருபோது ஜஸ்டிஸ் கொடுத்துட்டே இல்லையா அந்த ஒரு ரியலைசேஷன் இவருக்கு வரும். இவருக்கு ஸ்நேகம் உண்டு. பட் ஆனால் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரெடி இல்லை. இன்னும் ஓப்பனாக இவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டார் அப்படின்னா கமிட்மெண்ட்டில் அது வந்துடும். பட் ஆளை கமிட்மெண்ட் கொடுக்க ரெடி இல்லை. ஏன்னா கமிட்மெண்ட் கொடுக்க போகிற ஆளோட நேம் டேமேஜ் ஆகுமா இருக்கும். ஓகே.
ஸோ அப்போ எல்லாம் தெய்வம் பார்த்துக்கட்டும். இனி எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாத ஒரு சிச்சுவேஷன் வேறு வந்துட்டுண்டு. பட் ஆளுக்கு தூக்கமும் இல்லை. பகல் ஃபுல்லாக ஓடி ஆடி அங்கேயும் இங்கேயும் மைண்டை டைவர்ட் பண்ணி நைட்டு வரக்கூடிய ஒரு டைமில் அவரோட மைண்ட் உங்கள் தாட்ஸ் வரக்கூடிய ஒரு டைமில் ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் ஓவர் திங்கிங்கும் தூக்கம் இல்லாமல் இருக்கிறதும் ஓகே உங்களை சேசிங் பண்ணுறதும் ஆன்லைனில் எழுப்பி உங்களை சேசிங் பண்ணி நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு சேசிங் பண்ணுறதும் இந்த மாதிரி இவர் கடந்து போயிட்டுருக்காரு நம்ம சொல்லலாம். இவருக்கு ஒரு ஃபீலும் உண்டு. கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு ஒற்றைக்கு நிற்கிற மாதிரியாக ஒரு ஃபீல் ஆகுது. ஓகே இவர் ஆக்சுவலி உங்களுக்காக வெயிட்டிங் நம்ம சொல்லலாம். காரணம் என்னென்னா நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்க, அடிச்சு பிடிச்சி என்ஜாய் பண்ணுறீங்க. எங்கே நீங்கள் அப்படியே மைண்டை டைவெர்ட் பண்ணி எங்கேயோ நீங்கள் போயிடுவீங்களோ இல்லைங்க உங்கள் மைண்ட் ஏன்னா கரண்ட் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டுன்னு ஒரு விஷயம் இவருக்கு நல்லாவே தெரியும். என்ன தான் நீங்கள் லாயலாக இருக்கட்டும், ஸ்டேபிளாக இருக்கட்டும், கிரவுண்டடாக இருக்கட்டும், பட் கரண்ட் இவருக்கு மேலே உங்களுக்கு எந்த ஒரு தாட்ஸும் இல்லை, ஃபீலிங்ஸும் இல்லை, எமோஷனும் இல்லை. கரண்ட் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு இவரோட மெமரிஸில் நீங்கள் வெளியே வந்துட்டு அதனால தான் நீங்கள் லைஃப்பில் பயங்கரமாக க்ரோ பண்ணுறீங்க, பயங்கர ஹாப்பியாக இருக்கிறீங்கிற ஒரு ரியலைசேஷன் இவருக்கு உண்டு. எங்கே நம்மளை அனாதையாக்கிட்டு போயிடுவாங்களோ, எங்கே நம்ம ஒத்தைக்கு போயிடுமோ அந்த ஒரு தாட் என்ன தான் ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டராகவே இருந்தாலும் இவரோட ஏன்னா இவர் திங்க் பண்ணுற விஷயம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் எத்தனையோ பர்சன் வந்து போய் நின்றுருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு பர்சன் நம்மளை கேர் பண்ணதும் இல்லை, லவ் பண்ணதும் இல்லை, நமக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணதும் கிடையாது. இதே மாதிரி ஒரு பர்சன் வருவாங்கன்னு தெரியாது. இவர் கூட நீங்கள் கனெக்டடாக இருக்கக்கூடிய டைம் இவர் ஆத்மார்த்தமாக இருந்துட்டு எந்த ஒரு சுச்சுவேஷன் எனக்காக ஒருத்தவங்க இருக்காங்கன்னு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் இவருக்கு இருந்துட்டு பட் இன்றைக்கி நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்கன்னு சொல்லும்போது இவருக்கு எனக்கு ஒரு ஃபியர் உண்டு. இங்கே நம்ம இந்த வேர்ல்டு அன்னதாகி போயிடுவோம், எங்கே நமக்கு யாரும் இல்லாமல் போயிடுவாங்களோ, நம்ம என்னதான் ஈகோஸ்டிக்கான ஒரு மனுஷனாக இருந்தாலும் ஈகோ ஆட்டிடியூட் நின்றுருக்கு. அவரும் மனசை விட்டு பேசுறதுக்கு ஒரு தோணை வேணும், இல்லைங்க ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும், இல்லைங்க அவரோட கஷ்ட நஷ்டத்தை கேட்குறதுக்கு ஒரு ஆள் வேணுங்கிற ஒரு தோட்டு உண்டு இவருக்கு. பட் வேர்ல்டில் இவரை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம எல்லாருக்கிட்டே போய் நம்ம கஷ்டத்தை நஷ்டத்தை நம்ம ஷேர் பண்ண மாட்டோம். நமக்கு ஹீல் ஆகாது, இல்லைங்க அவங்க காது கொடுத்துட்டு கேட்காம கூட இருக்கலாம். பட் இவரை பொறுத்த மட்டும் என்ன உங்ககிட்ட சொன்னால் அதில் ஒரு தீர்வு கிடைக்கும், நீங்கள் உங்ககிட்ட சொன்னால் அதில் ஒரு நீங்கள் அதை கிளியர் பண்ணுவீங்க. நீங்கள் உங்ககிட்ட சொன்னால் இவருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஆறுதல் இவருக்கு ஹீல் ஆக்கிட்டு விடணும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே அப்போ இப்போ இவருக்கு ஃபீல் பண்ணுற விஷயம் என்ன ஒற்றைக்கு போயிடணும், எனக்கு யாரும் இல்லாமல் போயிடுவாங்களோ, நமக்கு லைஃப்பில் முதல்ல நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆளாக நமக்கு வேணும் இல்லை அந்த ஒரு தாட் இவருக்கு உண்டு. ஓகே இன்றைக்கி இப்போ நீங்கள் செல்ஃபில் ஃபோக்கஸ் பண்ண ஆளுக்கு ஒற்றை காடி எனக்கு யாரும் இல்லைங்கிற ஒரு தோட்டு வந்துட்டு இவருக்கு அரளி 24/7 உங்களை திங்க் பண்ணிட்டு இவர் ஆக்சுவலி மேனிஃபெஸ்டேஷன் உங்களை பண்ணிகிட்ருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா இவரை பொறுத்த மட்டும் என்ன ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக என்ன சொல்கிறது, ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னா உரைச்சி நிற்கிற ஒரு கேரக்டர். அது இதே வரட்டும், மழை வரட்டும், போகாமல் வரட்டும், நான் எடுத்த முடிவை யாருக்காகவும் மாற்றாத ஒரு கேரக்டர். இவரை பொறுத்த மட்டும் என்னோட எனக்கு கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். என்னால் கமிட்மெண்ட் என்னால் எனக்கு நேம் இம்பார்ட்டன்ட், எனக்கு ஃபேமிலி இம்பார்ட்டன்ட், சொசைட்டியும் ஃபேமிலி எதிர்த்து நான் உனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க முடியாதுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இவருக்கு உண்டு. அதில் ஆள் உரைச்சி நிற்கிறாரு. ஓகே பட் ஆளை பொறுத்த மட்டும் கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது. பட் எனக்கு நீ வேணும், உன்னோட ஸ்நேகம் வேணும், கடைசி வரைக்கும் நீ லைஃப்பில் நீ கூட ட்ராவல் பண்ணணும் அந்த ஒரு தோட்டம் உண்டு. ஏன்னா இவருக்கு உங்கள் இன்னர் வயசு இவருக்கு உங்கள் மேலே ஒரு அன்கண்டிஷனல் லவ் உண்டு. ஓகே இவர் அப்போ 24/7 உங்களை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்காரு. ஏதாவது நீங்களாக வந்துட மாட்டிங்களா, இவரோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நீங்களாக ஒரு காலை ஒரு மெசேஜை நீங்கள் பண்ணிட மாட்டிங்களா, ஏன்னா நீங்களாக வந்துட்டீங்க அப்படின்னா கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டாம். பட் அவராக வந்துட்டார் அப்படின்னா கட்டாயம் கமிட்மெண்ட் கொடுக்கணும். ஓகே அதனால் இவர் உங்களை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்காரு நம்ம சொல்லலாம். அது உங்களுக்கு பயங்கரமாக ட்ரிகர் ஆகும். சம்டைம்ஸ் சடனாக அவங்க கண்ணுக்கு தண்ணி வருது, சடனாக இவரை பற்றி நீங்கள் திங்க் பண்ணுறது, சடனாக இவரோட நேம் பார்க்குறது, ரோட்டில் போகக்கூடிய ஒரு டைமில் இவரை பற்றி இவரை மாதிரி கொஞ்சம் ஃபேஸ் சேனலில் ஆள் பார்க்குறது, இல்லைங்க இவர் வச்சுருக்க ஸ்கூட்டரோ பைக்கோ அதை அடிக்கடி நீங்கள் பார்க்குறது, இதெல்லாம் இவரை 24/7 உங்களை திங்க் பண்ணிட்டு இருக்காங்க நடத்துமாங்க. அது நமக்கு அது உங்களுக்கு சில சயின்ஸ் மூலமாக நமக்கு கிடைக்கும். ஃபிசிக்கல் பாடி உங்களுக்கு பயங்கர ட்ரிகர் ஆகும். சம்டைம் பாடியில் எந்த ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாமல் ரொம்ப டவுனாக இருக்கும், எமோஷ்னலி நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இதெல்லாம் ஆக்சுவலி ஆள் 24/7 ஆளுக்கு உங்களை இஷ்டம் இல்லை நான் சொல்லவே மாட்டேன். 110% உங்கள் மேலே இஷ்டம் உண்டு, ஸ்நேகம் உண்டு, எல்லாமே உண்டு. ஆனால் ஆளை பொறுத்த மட்டும் நான் பெரிய பவர் ஆகும், எல்லாம் நான் நினைக்கிற மாதிரி நடக்கணும்னு ஒரு கேரக்டர் ஆகும். இப்போ இவரை பொறுத்த மட்டும் எனக்கு கமிட்மெண்ட் கொடுக்க முடியுது, பட் கடைசி வரைக்கும் என் லைஃப்பில் நீ வேணும். ஓகே பட் டோன்ட் வாரி. ஓகே இவர்கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் ஒரு சிலவங்களுக்கு இவர்கிட்ட ஒரு ஒரு கம்யூனிகேஷன் ரிசீவ் ஆகும், பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இவர் அந்தளவுக்கு உங்களை லவ் பண்ணுறாரு. அதுக்கு காரணம் நீங்கள் பண்ணுற ஒரு செல்ஃப் லவ் நம்ம சொல்லலாம். ஒரு சிலவங்களுக்கு இது ஒரு போஸ்ட் கிட்டது கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி ஷோராக கிடைக்கும். ஏன்னா இவர் இது வரைக்கும் ஜஸ்டிஸ் கொடுத்துட்டு அப்படி இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஜஸ்டிஸ் கொடுப்பார். என்ன தான் கரண்ட்லி ஓஸ்டிக்கில் இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பை ரீபர்த்துங்கிறது ஒரு கன்ஃபார்ம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது இவருக்கு ஒற்றைக்கு நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது.
அது நிறைய நாள் தாக்கு பிடிக்க முடியாது. ஓகே, குறைச்சி நாள் தாக்கு பிடிக்கலாம் ஈகோ ஆட்டிடியூடே வச்சு. பட் அது நமக்கு நிறைய நாள் தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ அதனால் இவர் கமிட்மெண்ட் கொடுப்பாரு, அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பட் நீங்கள் ஒரு விஷயம் ஒரு கமிட்மெண்ட் வேணும், அதனால் நீங்கள் ஸ்ட்ராங்காக நில்லுங்க. ஓகே, வந்து பேசினாலும் ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள், கமிட்மெண்ட் வேணும். இன்றைக்கி நான் ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறதாங்க நீங்களும் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. இவர் கட்டாயம் கமிட்மெண்ட் கொடுப்பார், அது எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா நமக்கு கமிட்மெண்ட் கார்டு வந்துட்டு உண்டு. ஓகே, കാരണം இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. ஹார்ட் பிரேக்கில் இவர் கடந்து போயிட்டுருக்காரு. நைட்டு டைம் தூக்கம் இல்லை, ஹாப்பி ஒன்றும் கிடையாது. ஓகே, இவர் பெயினில் தான் கடந்து போயிட்டுருக்காரு. ஓகே, நீங்கள் அவைலபிள் இல்லைன்னு சொல்லும்போது கட்டாயம் ஒரு வந்து தான் ஆகணும், வர வழி இல்லை. ஏன்னா இவருக்கு உங்கள் மேலே ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஸ்நேகம் உண்டு. ஓகே, இவர் கட்டாயம் இவருக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் இவங்க நம்ம லைஃப்பில் வரணும் அப்படின்னா கமிட்மெண்ட் கொடுத்தா மட்டும் தான் வருவாங்க தெரியும். இவருக்கு வேறு வழியில் கமிட்மெண்ட் கொடுத்தே ஆகணும், அந்த தாட் இவர் வந்துட்டு உண்டு. ஜஸ்டிஸ் கொடுத்தே ஆகணும். இது ரிலேஷன்ஷிப் நீங்கள் கொடுத்த எஃபோர்ட்டுக்கும் சரி, ஆக்ஷனுக்கும் சரி, கேருக்கும் சரி, லவ்வுக்கும் சரி, எதுக்கும் நம்ம ஒருபோது ஜஸ்டிஸ் கொடுத்துட்டே இல்லை. இனி ஜஸ்டிஸ் நம்ம கொடுக்குறது கட்டாயம் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும், ஒரு தாட் இவரோட மைண்டில் உண்டு. ஒருபோது நம்ம ஜஸ்டிஸ் பண்ணிட்டே இல்லைன்னு சொல்லி ஒரு குற்ற உணர்ச்சி இவருக்கு உண்டு. ஸோ அதனால் கமிட்மெண்ட் இவங்க கேட்குறாங்க, இதை கொடுத்து நம்ம லைஃப்பில் ஸ்டேபிள் பண்ணி கூட ஒரு தாட்டோட மைண்ட் உண்டு. ஓகே, பட் ரீபர்த் நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ரீயூனியன் ஒரு ரீகன்ஸ்ட்ரேஷன் பாசிபிள் ஆகும்னு கேட்டுருவோம். கட்டாயம் பாசிபிள் ஆகும், எந்த மாற்றமும் கிடையாது. பட் ஆள் ஈகோஸ்டிக்கான கேரக்டரில் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், சரியா? பட் இவருக்கு வேறு வழியில் இவர் கொடுத்தே ஆவார். ஓகே, தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டண்டான லெட்டர்ஸ் பார்க்கலாம். டி லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஹெச் லெட்டர் இம்பார்ட்டன்ட், கே லெட்டர் இம்பார்ட்டன்ட், இ லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஏ லெட்டர் இம்பார்ட்டன்ட், எம் லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த லெட்டர்ஸ்லாம் அவங்களுக்கோ ஃபஸ்ட் மீட்டிங்கில் இந்த லெட்டர்ஸில் உங்கள் நேம்லேயே அவங்க நேம்லேயே இருந்துச்சு அப்படின்னா ஷுவராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இனி இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 444 இம்பார்ட்டன்ட். 444 கட்டாயம் பார்க்குறீங்க அப்படின்னா ஷுவராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, தென் ஏஜ் பார்க்கலாம். 20 இம்பார்ட்டன்ட், 19 இம்பார்ட்டன்ட், 30 important, 38 important, 55 important, 21 important, 47 important, 49 important, 11 angels numbers important. Okay, 38 important. Okay, so 11 வந்து ஒரு மேஜிக்கல் மெராக்குலர் ஒரு நம்பர் ஆகும். 11 நம்பர் பார்க்குறோம். அந்த நம்பர் என்னதோ தெரியல, பட் எனக்கும் அந்த நம்பருக்கு என்ன கனெக்ஷன் இருக்குன்னு தெரியல. பட் அந்த நம்பர் அடிக்கடி என் கண்ணில் பட்டுட்டே இருக்கு. 11 அப்படின்னா டோன்ட் வரி. கரண்டி உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கலாம். இந்த கரண்ட் நீங்கள் டீல் பண்ணுற ஒரு பர்சன் கூட உங்களுக்கு ஒரு கோல்ஸ் இருக்கலாம். இந்த ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிக்கணும், என் லைஃப்பில் இந்த ஒரு பர்சன் திரும்பி எடுத்து வரணும், இல்லைங்க அவங்க மனசை புரிஞ்சுக்கணும், என் கூட எப்படியாவது அவங்க ஸ்டே பண்ணிக்கணும், உங்களுக்கு ஒரு அந்த தாட்ஸ் இருக்கலாம், இல்லைங்க அது உங்கள் ட்ரீமாகவே இருக்கலாம். பட் இந்த 11 நம்பர் மட்டும் என் கண்ணை அடிக்கடி பட்டுட்டே இருக்கு அப்படின்னா டோன்ட் வரி, அது உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகும். கரெக்டான அந்த நீங்கள் கரெக்டாக பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு டைமில், நீங்கள் ஃபேஷியல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டைமில், நீங்கள் உங்கள் வைப்ரேஷன் ஹையில் கொண்டு வரக்கூடிய ஒரு டைமில் உங்களுக்கு அது மேனிஃபெஸ்ட் ஆகும். அதுக்கான ஒரு சைனாக 11 திஸ் இஸ் மேஜிக்கல் மிராக்கிளான ஒரு நம்பர்ஸ் நம்ம சொன்னோம். இந்த 11 நம்பர் பார்க்கக்கூடிய ஒரு டைமில் உங்கள் ட்ரீம் நிறைவேறின மாதிரி ஒரு கிராட்டிடியூட் நீங்கள் சொல்லுங்கள். ஏஸ் நான் அந்த ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், ஏஸ் அந்த ஒரு பர்சன் என் கூட ஹாப்பியாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு அந்த 11 பார்க்கக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் பாசிட்டிவான ஒரு கிராட்டிடியூட் சொல்லுங்கள். ஸோ கிராட்டிடியூட் வந்து டெய்லியுமே நம்ம சொல்லணும். எனக்கு கிராட்டிடியூடுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. திஸ் இஸ் மேஜிக்கல் மிராக்கிள் ஆகும். கண்டினியூஸாக நம்ம ஒரு விஷயம் நமக்கு கிடைச்ச மாதிரி நம்ம கிராட்டிடியூட் சொல்லும்போது அது நமக்கு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் ஆகும், நமக்கு அது அட்ராக்ட் ஆகும் ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இந்த நம்பர் பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, சரியா? தென் இம்பார்ட்டண்டான மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், நவம்பர் இம்பார்ட்டன்ட். இது இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 11 இம்பார்ட்டன்ட், 17 இம்பார்ட்டன்ட், எஸ்
இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.